ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருந்தேன். பார்த்தா அந்த மைனா ரொம்ப நேரமாக அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு பசிக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப நேரமாக அங்கிட்டு இங்கிட்டுமா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு பூச்சி கிடந்துச்சு. அதை நல்லா கொத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் அதுக்கு பசி தீரலை போல். சுற்றிட்டே வந்துகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் நிறையா மைனா இருக்கும். அதே டைமில் இன்னொரு சைடு பார்த்தா நல்லா பறந்துட்டு இருந்த வண்ணாத்தி பூச்சி அப்படி சட்டன் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ரொம்ப வேகமாக பறக்க முடியல. நானும் அதை எடுத்து தூக்கிலாம் விட்டேன். ஆனால் அதனால் வேகமாக பறக்கவே முடியல. கீழேயே பறந்துட்டுருக்கு. அப்படியே அப்புறமா அப்படியே இந்த பட்டர்ஃப்ளையை நல்லா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு பாவமே அப்படின்னு சொல்லிட்டு மைனா அங்கிட்டு இற தேடிட்டு இருக்கு. இங்கிட்டு வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்கே, ரெண்டுமே பாவம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்க போயிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யதார்த்தமாக வாசலுக்கு வரேன். திருப்பி அந்த மைனா அதே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சுற்றிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா பாருங்கள், டக்குன்னு போய் பார்த்தா இந்த வண்ணாத்தி பூச்சி அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு வந்துடுது. பார்த்தா வண்ணாத்தி பூச்சி சாப்பிட்ருச்சு. அதை நல்லா அதுக்கு பசிக்காக இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்துச்சு மைனா. அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இறை கிடச்சிருச்சு. தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. பட்டர்ஃப்ளை செத்து போயிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்போ எது நடக்கும்னு தெரியாது. இப்போ இதை மைனாவை பாவம்னு சொல்கிறதா இல்லை வண்ணாத்தி பூச்சியை பாவம்னு சொல்கிறதான்னு தெரியலை. பாருங்க, தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு.